வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 9வது நாள் கூட்டம் துவங்கி நடைபெற்ற நிலையில் பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி விபத்தில் சிக்கியவர்களுக்கு மத்திய அரசின் பிரதமர் மோடியின் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைக்கு ரூபாய் 1.5 லட்சம் திட்டம் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கி தலை மற்றும் முதுகு தண்டிலும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான சிகிச்சை செலவு அதிகமாகின்றது. எனவே மத்திய அரசு நிதியுடன் மாநில அரசு நிதியாக ரூபாய் 1.5 லட்சம் கூடுதலாக வழங்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3 லட்சம் மருத்துவ நிதி உதவி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டத்தில் இந்த கல்வியாண்டில் என்ற மாற்றமும் இல்லை எனவும் பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையின் சார்பில் கழிவுநீர் தொட்டி மற்றும் பைப் லைனை சுத்தம் செய்யும் இயந்திர வாகனம் 6 வாங்கப்பட்டு அதனை முதல்வர் ரங்கசாமி அவர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கொடியசைத்து அதனை பொதுமக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், KSP ரமேஷ், கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், லயன்ஸ் கிளப் உள்ளிட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷன், தள்ளுவண்டி உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜய் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாகிகள், ஊழியர்கள், மேலும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே உள்ள அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் வழங்கப்பட்டது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் 11 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பத்தில் உள்ள சபாநாயகர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தானபாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரம், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மணி, கணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் ரூபாய் 34,38,000 செலவில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை, பாரதி, மணி, மீனாட்சி சுந்தரம், ஹரி, சடபாலு, தொகுதி நிர்வாகிகள் மல்லிகா, ஊர் முக்கியஸ்தர் சக்தி முருகன், ஊசுடு தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.
இப்பணியானது புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரச்சுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், துண்டு பிரச்சுரம் வழங்கி பொதுமக்களுக்கு வழங்கி அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டு கால்நடைத்துறை சார்பில் மங்கலம் தொகுதி கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராம பகுதியைச் சேர்ந்த கிடாரி, ஜெர்சி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாடுகள், கன்றுகள் மற்றும் சண்டை, சேவல், நாட்டுக்கோழி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோழிகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட கால்நடைகள் கோழிகளுக்கு சிறப்பு பரிசும், கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து கால்நடைகளுக்கும் ஆறுதல் பரிசும் வளர்ப்போருக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஸ்வர், மருத்துவர் மோகன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் கால்நடை விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாண்டத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் 34,38,000 செலவில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஊசுடு பாஜக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பொதுமக்கள் எளிதாக புகார் கொடுக்கும் வகையில் போலீசார் மாநிலம் முழுவதும் வாரம் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் இன்று அனைத்து காவல் நிலையங்களில் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் மாநில டிஐஜி சத்யசுந்தரம் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து புகார் மனுக்களை பெற்றார். இதில் ஒரு சில புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இதில் முக்கியமாக போக்குவரத்து இடையூறாக மாடுகள் சாலைகளில் திரிவதால் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் கை கால்கள் இழந்து பெரும் பாதிப்பு அடைவதால் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்காமல் அவைகளை பிடித்து புதுச்சேரியில் உள்ள காலப்பட்டு சிறைச்சாலை கொண்டு சென்று அடைக்க வேண்டும் எனவும், இதனால் சிறைவாசிகள் விவசாயம் செய்வதும் மற்றும் மாடுகள் மூலம் பால் உற்பத்தி செய்து சிறைவாசிகள் வருமானத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும், உடனே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் காதர் மைதீன் டிஐஜியிடம் புகார் கொடுத்தார். இந்த புகார் குறித்து உடனடியாக பரிசீலனை செய்யப்படும் என்று உத்தரவு அளிக்கப்பட்டது. மாடுகளை காலப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்ற புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் சுப்பையா நகர் பாரதி வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் காமராஜ். இவருக்கு திருமணமாகி மனைவி பவானி என்ற பாஞ்சாலி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். அரசு ஊழியரான இவர் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தியின் உதவியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காமராஜுக்கு நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் திடீர் மாரடைப்பின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். அதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பரிந்துரையின் பேரில் உயிரிழந்த காமராஜர் அவர்களின் எண்ணப்படி அவரின் கண்களை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் கண் துறை தலைவர் மருத்துவர் தணிகாச்சலம் ஏற்பாட்டில் மருத்துவர் ஜீனன் நிஷா, சுந்தரவள்ளி குழுவினர் காமராஜ் மனைவி பவானி, மகன்கள் ராகுல், முகிலன் மற்றும் குடும்பத்தினரிடம் ஒப்புதல் பெற்று கண்தானம் எடுத்தனர். இதன் மூலம் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க உதவியாக இருக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, ஆயுட்கால உறுப்பினர்கள் சிவசங்கரன், பிரதேஷ், இருதயராஜ் இவர்களுடன் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், கண் மற்றும் உடல் தானம் பதிவு ஆலோசகருமாகிய கந்தசாமி, தன்னார்வலர்கள் மற்றும் நண்பர்கள், ஊர் பெரியவர்கள் உடன் இருந்தனர். உலக தேசிய கண் நீரழுத்த நோய் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் உலகளவில் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு 2025 மார்ச் 10 முதல் 16 வரை அனுசரிக்கப்படுகின்றது. கண் பிரிவு புதுச்சேரி இந்திரா அரசு பொது மருத்துவமனை புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டமும் இணைந்து கண் நீரழுத்த நோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் இம்மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் 21ஆம் தேதி
பகல் 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பணியாளர்கள், அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் சமூக பணியாளர்கள், தேசிய சுகாதார இயக்கத்தில் பணிபுரியும் தரவு நுழைவு ஆபரேட்டர்கள், இம்மருத்துவமனையில் செவிலியர் மற்றும் துணை மருத்துவம் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு பெற்றனர். கண் துறை தலைவர் மருத்துவர் தணிகாச்சலம் வரவேற்புரை வழங்கினார். தலைமை கண்காணிப்பாளர் மருத்துவர் செவ்வேல் துவக்க உரை வழங்கி துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷமி முனிஷா பேகம், மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆத்மநாதன், டாக்டர் ரவி அவர்களும் பாராட்டுரையும் வழங்கினார்கள். கண் துறையில் சிறப்பாக பணிபுரியும் சிறந்த பணியாளர்களை மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களால் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு வல்லுநர் மருத்துவர் கிளாக்கோமா மருத்துவர் எஸ் கவிதா, கிளாக்கோமா இல்லாத உலகத்திற்காக ஒன்றுபடுதல் மற்றும் பங்கேற்பாளர்களின் கிளாக்கோமா விழிப்புணர்வுகளில் பங்குகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கினர். பங்கேற்பாளர்களின் கேள்வி பதில் பகுதி மற்றும் கிளாக்கோமா விழிப்புணர்வு குறித்த வினாடி வினா நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இந்த விழிப்புணர்வு கூட்டம் கண் மேற்படிப்பு பயிலும் மருத்துவர் பிரணித் அவர்களின் நன்றி உரையுடன் இனிதே நிறைவடைந்தது. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தையும் காரைக்கால் மறை மாவட்ட முதன்மை குருவுமான பேரருள் முனைவர் பால்ராஜ்குமார் அவர்களால் கோட்டச்சேரி தூய சகாய அன்னை ஆலய பங்கு தந்தை திரு ஆரோக்கிய ஜான் ராபர்ட் மற்றும் தூய தேற்றரவு அன்னை ஆலய இணை பங்கு தந்தை திரு சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பீட்டர் பால்ராஜ் முன்னிலையில் கோட்டச்சேரி தூய சகாய அன்னை ஆலய நுழைவாயிலிருந்து புறப்பட்டு பக்தி பரவசத்துடன் சிலுவை பாதையின் 14 நிலைகளை நினைவுபடுத்தும் வகையில் 14 கார்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து மாண்புடன் கொண்டுவரப்பட்டு இறைமக்கள் திருப்பணியுடன் தூய தேற்றரவு அன்னை ஆலயம் வந்தடைந்தது. பின்னர் திருச்சிலுவை சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அருட்சகோதரிகள் லூர்து மேரி, அன்னம்மாள், எல்சி, ஜூலி ஆகியோரால் வழிநடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு பேரவை முன்கள பணியாளர்களான LSP சோழசிங்கராயர், ஜான் அரோலி, நெல்சன், வின்சன் மற்றும் செய்தி தொடர்பாளர் அகஸ்டின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்து காரைக்கால் மாவட்ட SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் கண்டன உரை நிகழ்த்தினர். தொடர்ந்து இஸ்ரேல் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் குரைஷி, மாவட்ட துணைத் தலைவர் பக்ருதீன் மெய்தீன், அபுபாசில், ஜக்ரியா வாஹித், விமன் இந்தியா மூவ்மெண்ட் மாவட்ட தலைவி நசீரா பேகம் மற்றும் காரை மாவட்ட பெண்கள் அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காலத்தால் மெல்ல மெல்ல அழிந்து வரும் சுடுகளிமண் பொம்மைகள் குறித்து பயிற்சி முகாம். பத்மஸ்ரீ முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு சுடுகளிமண் பொம்மை செய்வது குறித்து பயிற்சி அளித்தார். நமது பாரம்பரிய கலையான டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்தும் காலத்தால் மெல்ல மெல்ல அழிந்து வரும் சுடுகளிமண் பொம்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி முகாம் புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் படிக்கும் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள். அவர்கள் புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடு களிமண்ணால் செய்யப்படும் டெரகோட்டா பொம்மைகள் மற்றும் காகித கூழ் கொண்டு தயாரிக்கப்படும் பொம்மைகள் குறித்து அறிந்து கொண்டார்கள். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி டெரகோட்டா பொம்மைகள் மற்றும் காகித கூழ் பொம்மைகள் செய்வது குறித்தும் இவற்றின் பயன்பாடுகள், வடிவமைப்பு, தன்மைகள் குறித்து பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஆர்வமுடன் பறவைகள், விலங்குகள், சுவாமி சிலை உள்ளிட்ட உயிரினங்களை மாணவர்களும் பொம்மைகளாக செய்து கற்றுக்கொண்டார்கள். இதுகுறித்து பத்மஸ்ரீ முனுசாமி கூறும்பொழுது, டெரகோட்டா பொம்மைகள் செய்வது மெல்ல மெல்ல அழிந்து வருவதால் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்றால் அடுத்த தலைமுறைக்கும் பொம்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படும். அதற்காகவே மாணவர்கள் மாதந்தோறும் கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி எடுத்து செல்கின்றனர். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மாணவிகள் கூறும்பொழுது, புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா மற்றும் காகித கூழ் பொம்மைகளை தெரிந்து கொள்ள புதுச்சேரிக்கு வந்து பார்க்கவும் இந்த கல்வி சுற்றுலா மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சந்தோஷமா
சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ட்ரைனிங் நல்லா இருந்துச்சு. புதுச்சேரி வில்லையனூர் அடுத்த தொண்டமாநத்தம் பகுதியை சேர்ந்தவர் பாலு என்கின்ற பாலமுருகன். இவரிடம் அரியாங்குப்பத்தை சேர்ந்த விக்கி என்ற ராஜகணபதி இவர் கடந்த காலங்களில் பாஜக பெயரை சொல்லி புதுச்சேரியின் முக்கிய இடங்களில் விளம்பர பேனர்கள் வைத்து பிரபலப்படுத்தி வந்தார். இந்நிலையில் இவர் தீவிர அரசியலில் இறங்கப் போகின்றேன், எனவே தவளக்குப்பம், அரியாங்குப்பம் மற்றும் திருக்கனூர் ஆகிய பகுதிகளில் தனக்கு சொந்தமான மனைப்பிரிவுகள் உள்ளது என கூறி ரூபாய் 8 லட்சம் பணம் பெற்றதாக கூறப்படுகின்றது. பணம் கொடுத்தவர் பலமுறை திருப்பி கேட்டும் தொடர்ந்து பணம் தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இதையடுத்து பணத்தை பாலு திருப்பி கேட்ட நிலையில் அவரை தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் மிரட்டியதாக தெரிகின்றது. இதுகுறித்து பாலு என்கின்ற பாலமுருகன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த விக்கி என்கின்ற ராஜகணபதியை தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டு கதவை வெளியில் பூட்டிவிட்டு உள்ளே மறைந்திருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர் அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டு கதவை வெளியில் போட்டுவிட்டு உள்ளே மறைந்திருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் அங்கு சென்றனர். இவர்களை கண்ட விக்கி என்கின்ற ராஜகணபதி பைக் மூலம் தப்பிய நிலையில் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த காவலர்கள் அரியாங்குப்பம் புதுப்பாலம் அருகே அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் விக்கியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதைத் தொடர்ந்து மேஜிஸ்திரேட் உத்தரவுக்கிணங்க காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐபோன் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பாஜக பிரமுகரான இவர் சில வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி காரைக்காலை சென்று 90 நபர்களிடம் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் பணம் மோசடி செய்ததும் பொதுமக்கள் இவருக்கு தர்மாடி கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதேபோல் பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த பொங்கலை முன்னிட்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் இலவச கரும்புகள் வழங்கியது அம்பலமாகிய நிலையில் தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிகின்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் முருகன், கார் ஓட்டுநர். இவருக்கு பள்ளி படிக்கும் மகள் மற்றும் ஹரீஷ் என்கின்ற மகன் உள்ளனர். இதில் ஹரீஷ் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் B.Com 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இந்நிலையில் இன்று கல்லூரி விடுமுறை என்பதால் அவரும் அவரது நண்பர்கள் ஹேமா ஆனந்த், யோகா ஸ்ரீராம் ஆகியோருடன் தவளக்குப்பம் சுண்ணாமாற்று பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர். இதில் ஆற்றின் கரையோரம் மூவரும் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ஹரீஷ் ஆற்றில் மீன்பிடிக்க ஆழமான பகுதிக்கு சென்றதால் நேரில் மூழ்கி காணாமல் போனார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் இருவரும் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மீனவர்கள் உதவியுடன் ஆற்றில் மாயமான மாணவர் ஹரிஷை தேடியிருந்த நிலையில் சுமார் 4 மணி நேர தேடலுக்கு பிறகு அவரை சடலமாக மீட்டனர். மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாணவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.